கத்திரிக்காய் கடையல் பண்ண போகிறோம். அதுக்கு 1/4 கிலோ கத்திரிக்காவை இதை மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. ஒரு சட்டியை கேஸில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் நான். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியட்டும். சீரகம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை. இடித்த பூண்டு போட்டுக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாய். இது கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ ஒரு வெங்காயம், 2 வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி, சின்ன வெங்காயம் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து கட் பண்ணாது பொடிசாக. இதை இதோடு சேர்த்து வதக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு வதங்கினோம்னா அதே மீடியம் சைஸ் 2 தக்காளி அதையும் இதோடு சேர்த்து வதக்கலாம். நல்லா இந்த அளவு வதங்கிட்ட உடனே இப்போ கத்திரிக்காய் போட்டுக்கலாம். எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. இந்த கத்திரிக்காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இதோடு சேர்த்து நல்லா கத்திரிக்காய் கொஞ்சம் வதங்கட்டும் எண்ணெயிலேயே. கொஞ்சம் இந்த அளவு வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ இதுக்கு வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா கலரி விட்டுக்கோங்க. இது நல்லா வேகட்டும். அது வரை மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம். இப்போ திறந்து பார்க்கலாம். தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிடுச்சு பாருங்கள். கத்திரிக்காயெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து காரம் போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் ஒரு 1/2 ஸ்பூனு. ஏற்கனவே மஞ்சள் பொடி போட்டுருக்கோம். என்னால் கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். உப்பு போட்டிருக்கோம். தேவைப்பட்டால் உப்பு, வேணும்னா போட்டுக்கலாம். புளி தண்ணி. இது எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் நேரம் இந்த புளி வாசனை, இந்த மஞ்சத்தூள் மிளகாத்தூள் வாசனை போகிற வரையும் மூடி வைக்கலாம். திறந்து பார்க்கலாம். மிளகாத்தூள் மஞ்சத்தூள் வாடெல்லாம் எல்லாமே போயிடுச்சு. இந்த சூட்லேயே ஒரு கடைஞ்சிக்கலாம். அவ்வளோதான். கத்திரிக்காய் கடையில் ரெடி ஆகிடுச்சு. இது சாப்பாட்டுக்கு ஸ்பெஷல் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.